பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான இரக்கம், கிருபை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. இன்றைக்கும் முந்துங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். நாம் எதற்கு முந்தணும் பிரியமானவர்களே? இன்னைக்கு இலவசமாக ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, முந்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் அதை வாங்கிட்டு வருவாங்க. ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் கிடைப்பது அப்படின்னு சொன்னால் வேகமாக முந்திட்டு போவாங்க இல்லையா? டீச்சர்ஸு நோட்டு திருத்துற பிள்ளைங்களா வாங்க அப்படின்னா பாருங்களேன், முந்தி அடித்து ஓடிக்கொண்டே நமக்கு தான் முதல்ல வேணும்னு பிள்ளைங்க ஓடி போய் கொடுப்பாங்க. லைனில் நிற்பாங்க, முந்தி கொள்வாங்க. நான் ஃபஸ்ட்டு, அதில் ஒரு சந்தோஷம். நான் கரெக்ஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது முந்திக் கொள்வது என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு உற்சாகத்தை குறிக்கிறது. அப்போது நாம் எதற்கு முந்திக் கொள்ள வேண்டும்? இது என்ன காலம்? கிறிஸ்துமஸ் காலம் இல்லையா? இந்த வருடத்தின் கடைசி மாதம் நம் இயேசு கிறிஸ்துவின் 2024வது பர்த்டேயை நாம் கொண்டாடுகிற ஒரு காலம். இதில் நம்ம எதுக்கு முந்திக் கொள்ளணும்னு சொன்னால், கிறிஸ்துவின் அன்பையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் நாம் சொல்வதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க போ அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா, அந்த கடைசி மக்கு பெஞ்சில் இருக்கான் பாரு ஒரு பையன், அது போல தான் நம்ம ஆண்டவரோட வருகையில் நம்மளை ஆண்டவர் பார்ப்பார். டீச்சர்ஸ் என்றைக்குமே அந்த காலத்தில் உண்டு. மக்கு பெஞ்சினே ஒரு பெஞ்சு, மாப்பிள்ளை பெஞ்சு அதுக்கு பேர். ஒன்றுமே பாடம் வராது. ஆனால் உண்மையிலப்பா, எனக்கு நான் டீச்சர் வேலை செய்யும்போது எனக்கு அது புரிய தெரியல. ஆரம்ப காலத்தில் புரிய தெரியாது. இவன் ஏன் எழுத மாட்டேன்றான், இவன் ஏன் படிக்க மாட்டேன்றான், இவன் ஏன் எத்தனை முறை சொல்லி கொடுத்தாலும் இவனுக்கு மண்டையில் ஏறல, அப்படி கோபம் தான் வருமே ஒழிய எனக்கு அது புரிய தெரியல. ஆனால் நாட்கள் போக 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 அனுபவத்துக்குள்ள நான் பிள்ளைகளை பார்க்க 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 தான், ஓ, இந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஞானம் இல்லை. நான் இன்னும் சொல்லப்போனால் பைபிளை வாசிக்க ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு அது புரிய ஆரம்பித்தது. ஏன்னா தேவன் ஞானம் கொடுக்கிறவர், தன்னை ஞானத்தினால் நிரப்புகிறவர். அந்த ஞானம் அந்த குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்றத நான் புரிந்து கொள்வதற்கே எனக்கு பைபிள் தான் எனக்கு உதவி செய்கிறது. அப்படியா முந்தி அந்த பிள்ளைங்க என்ன நினைச்சாங்க, பின்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நினைப்போம். இப்போ நான் கர்த்தருடைய இப்போ அந்த முதல்ல போகுதுங்கள பிள்ளைங்க, அவங்க மேலே இப்போ டீச்சர் எப்படி இருப்பாங்க? பிரியமாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு வேலை சொல்கிறாங்க டீச்சர். அவங்க உதாரணத்துக்கு அவங்களோட பேக் வெளியே இருக்குது. அவங்களோட பேக்கை ரூமில் வச்சுட்டு வந்துட்டாங்க. இல்லை, அவங்க கிளாஸ் ரூமில் அவங்க பேக் இருக்குது, டீச்சர் வெளியே இருக்கிறாங்க. அப்போ ஏதோ தேவைப்படுது. உடனே அங்கே வந்த பிள்ளைங்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, அம்மா என் பேகு ஸ்டாஃப் ரூமில் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னோடனே முந்தி அடிச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஓடுவாங்க. அதில் முதல்ல ஓடுற பிள்ளை ஓடி வந்து கொடுத்துட்டு பெருமையாக உட்காரும், மிஸ் தேங்க்ஸ் சொன்ன உடனே. அப்போது இது போல்தான் தேவனுடைய சத்தியத்தை சொல்வதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ தான் ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். யாரோ சொல்லட்டும் போ, நிறைய பிள்ளைங்க அதெல்லாம் காலாட்டிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது என்ன நம்மளா போகணும், யாருனாலும் போய் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பப்போ ஒரு சாக்லேட்டு கொடுப்பாங்க, ஒரு கொஞ்சம் பெட்டு மாதிரி வச்சுப்பாங்க இல்லையா? அதுபோல் தான் தேவனும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். யூதர் குலத்தில் பார்த்திங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தர் முன்குறித்து அந்த ஆலயத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அப்போது அவன் சொல்கிறப்பா, யூத குலத்தை அழிக்கும்படியாக லெட்ரு போட்டாங்க, எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, நீ போய் ராஜாட்ட பிரவேசித்து சொல்லு அப்படின்னு அவருடைய சித்தப்பா சொல்கிறாரு. அப்போ அவள் சொல்கிறா, ராஜா என்னை கூப்பிடாதபடிக்கு நான் போகக்கூடாது, அவர் செங்கோலை நீட்டினாலே ஒழிய இல்லைன்னா என்னை அதாவது கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, ராஜ மேன்மையை உனக்கு ஏன் தேவன் கொடுத்தாருன்னா, இந்த யூத குலத்தை நீர் காப்பாற்றும்படியாய் கூட உனக்கு இந்த மேன்மையை கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு நீ இதை அறியாதபடிக்கு நான் சொல்ல முடியாதுன்னு இருந்தேன்னா பரவாயில்ல, யூதர்களை தேவன் வேறு வழியாய் காப்பாற்றுவார்னு சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லலைன்னா இன்னொருத்தவங்க சொல்லிடுவாங்க கட்டாயம். தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாய் அவங்களுக்கு யாரோ சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம கூடயே இருந்தோமே, இத்தனை வருஷமாக இருந்தோமே, நம்ம சொல்லலையே. நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன். எப்போ தெரியுமா? ஆண்டவரை நல்லா அறிஞ்சுக்கிட்ட பிறகு நான்
பழைய ஸ்கூலில் வேலை செய்கிறேன். நிறையா ஸ்கூலில் முருகதனுஸ் கோடின்னு ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சேன் வண்ணாரப்பேட்டையில். அப்போது அங்கே கூட வேலை செஞ்சது ஒரு பாஸ்டரோட ஒய்ஃப் அங்கே வேலை செஞ்சாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்படலை. அவங்க எனக்கு அதை ரட்சிப்பை பற்றியெல்லாம் சொல்லலை. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், டீச்சர் நீங்களாம் அங்கே வேலை செஞ்சீங்களே, நான் வந்து பைபிள் கூட படிக்காத ஒருத்தியாக தானே இருந்தேன், நீங்கள் ஏன் வந்து எனக்கு இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு நான் கேட்குறேன். உங்கள் கூட நான் வேலை செஞ்சேனே, நீங்கள் எனக்கு ஒரு நாள் கூட நீங்கள் எனக்கு இதை சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் செஞ்ச தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நானும் யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லுவேன். அது எனக்கு சந்தோஷம். அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் இதை முந்திக் கொள்ளணும். நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் யாருனாலும் உட்காந்துருப்பாங்க. அது யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றி நான் சொல்லிடுவேன். அந்த இடத்த விட்டு இறங்குறதுக்கு முந்தையே நான் சொல்லுவேன், இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்து சும்மா வந்து உட்காரல, ஆண்டவர் தான் உங்களை வந்து என் இடத்துல உட்கார வச்சுருக்கிறாரு, என்னை வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கிறாரு. இந்த சத்தியத்தை நீங்கள் தெரியும்படியாக தான் வந்து இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தான் என்னை இதை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கும்போது சொல்லுவேன், இல்லை நான் இறங்கும்போது சொல்லுவேன், கட்டாயம் ஆலயத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், சத்தியத்தை சொல்வதற்கு முந்திக் கொள்ளுங்கள், நற்செய்தி அறிவிப்பதற்கு முந்திக் கொள்ளுங்கள். சும்மா நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன்னு இல்லாதபடி நற்செய்தி அறிவிக்கும்படியாய் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கலைன்னா போகிறாங்க. ஆண்டவர் நம்ம அதை கணக்கில் கேட்க மாட்டார். அவங்கள தான் சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு தான் சொல்லுவார் ஒழிய, நற்செய்தி அறிவிக்க முந்துங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்கள் பயம், வெக்கம் இதெல்லாவற்றை எடுத்து போடுங்க. கர்த்தருக்கு முன்பு நாம் தைரியமாய் நிற்கும்படியாய் அவருடைய வருகையின் காலத்தில் நாம் தலை குனிந்து நிற்காத படிக்கு நாம் தைரியமாய் நிற்கத்தக்க வகையில் ஒரு சில ஆத்துமாக்களையாவது, நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தோன்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்கு, விசுவாசத்தில் நாம் நிற்கும்படியாய் சுவிசேஷம் அறிவிக்க, நற்செய்தி அறிவிக்க முந்திக் கொள்ளுங்கள். God bless you.